வணக்கம். இன்னிக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல சுவாமி யோகானந்தரோட போதனைகள் பத்தி ஒரு குறிப்பிட்ட பார்வை இருக்கு. ஆமா, ஒரு கிறிஸ்தவ பார்வையிலிருந்து சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. சரி, அந்த ஆதாரம் யோகானந்தரோட போதனைகள்ல சில தவறுகள் இருக்குன்னு சொல்லுது இல்லையா? ஆமா, அதனால கிறிஸ்தவர்களும் இந்து மதத்துல உண்மையை தேடுறவங்களும் கூட அவரை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ தேடணும்னு ஒரு கருத்தை முன்வைக்குது. ஓ, சரி சரி. அப்போ இந்த விமர்சனங்கள் என்னென்ன? இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? அதோட அடிப்படை என்ன? கண்டிப்பா. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, யோகானந்தரோட போதனைகள்ல சில அடிப்படை பிழைகள் இருக்கு, அதனால கிறிஸ்து ஒரு சிறந்த வழின்னு அவங்க சொல்றாங்க. ம். இந்த வாதங்கள் எப்படி தர்க்க ரீதியா தத்துவ ரீதியா முன்வைக்கப்படுதுன்னு நாம இப்ப பார்க்கலாம். ஓகே. அப்போ இந்த விமர்சனங்கள்ல முக்கியமா எதை சொல்றாங்க? பல தவறுகள் இருக்குன்னு சொன்னீங்களே? முதல்ல சார்பு நிலை, அதாவது பயஸ் பத்தி பேசுறாங்க. யோகாங்கிறது ஒரு இந்திய அடையாளம் மாதிரி ஆகிடுச்சு. ஆமா, அது உண்மைதான். அதனால அதோட தத்துவ பின்னணிய முழுசா பார்க்காமலேயே நிறைய பேர், ஏன் சில கிறிஸ்தவர்கள் கூட அதை ஆதரிக்கிறாங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. சரி. ஆனா அதே ஆளுங்க கிறிஸ்தவ மாதிரி மத்த மத கருத்துக்களை உடனே கேள்வி கேட்பாங்க. இது ஒரு சார்பு நிலைன்னு இந்த பார்வை சொல்லுது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சரி, இந்த சார்பு நிலையை தாண்டி யோகானந்தரோட முக்கியமான போதனை கிரியா யோகா பத்தி என்ன சொல்றாங்க? கிரியா யோகாவை இந்து மதத்துல தன்னை அறிதல் இல்லனா மோட்சம் அடையறதுக்கான ஒரு வழியா இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, கர்மா மறுபிறப்பி இதுல இருந்து விடுபடுறதுக்கு. ஆமா, அதான் அதோட நோக்கம்னு சொல்றாங்க. இங்கதான் இந்து மதத்தோட கர்மா, மறுபிறப்பு, துன்பம் இது சம்பந்தமான கோட்பாடுகளை இந்த ஆதாரம் கடுமையா விமர்சிக்குது. அதாவது ம். போன ஜென்மத்துல செஞ்ச கெட்ட கர்மா தான் இந்த ஜென்மத்து துன்பத்துக்கு காரணம்னு சொல்றது. ம். அது சாதி அமைப்ப நியாயப்படுத்த உதவுதுன்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா? ஆமாம், தாழ்ந்த சாதியில பிறக்கிறது போன ஜென்மத்துக்கான நியாயமான தண்டனை மாதிரி பார்க்கப்படுதுன்னு விமர்சிக்கிறாங்க. இது மேற்கத்திய நாடுகள்ல யோகாவோட சேர்த்து பேசப்படுற சுதந்திரம், சமத்துவம் இதுக்கெல்லாம் நேர் எதிரானதுன்னு வாதிடுறாங்க. பப்போ, கிரியா யோகாவோட மையப்பயிற்சி, அதாவது தியானம், அத பத்தி என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? அதுதான் முக்கியமான புள்ளி. கிரியா யோகா தியானத்துல குறிப்பா அந்த மூச்சு பயிற்சிலாம் பண்றப்போ ம். மூளையில சில ரசாயன அலைமாற்றங்கள் நடக்குது இல்லையா? ம். அந்த அனுபவத்தை ஒருத்தர் பரம்பொருளா உணர்றது இல்ல கடவுளாவே மாறிட்டதா தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓ, அதாவது அது ஒரு மூளை செயல்பாடு தானா? ஆமா, இங்க சொல்ற கடவுள் கூட ஆளுமை இல்லாத பிரம்மன். கிறிஸ்துவம் சொல்ற மாதிரி தனிப்பட்ட உறவு வச்சுக்கிற கடவுள் இல்லன்னு தெளிவா வேறுபடுத்தி காட்டுறாங்க. அப்போ அந்த அனுபவம் கடவுள உணர்றது இல்லைன்னு சொல்றாங்களா? இது ஒரு தர்க்க பிழைன்னு வாதிடுறாங்களா? ஆமா, இது ஒரு தவறான அனுமானம், ஒரு லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சர்க்குலர் ரீசனிங்னு சொல்லுவாங்க இல்லையா? தன் வாதத்தையே ஆதாரமா காட்டிக்கிறது. சரி சரி. எப்படி அது? அதாவது நான் சொல்றது உண்மை, ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பிரம்மன் இருக்காருன்னு முதல்லயே ஏத்துக்கிட்டு அப்புறம் தியானம் பண்ணி ஒரு அனுபவத்தை அடைஞ்சிட்டு அந்த அனுபவம் தான் பிரம்மன் இருக்கிறத நிரூபிக்குதுன்னு சொல்றதா விமர்சிக்கிறாங்க. புரியுது. அந்த அனுபவமே கேள்விக்குரியது, அது வெறும் மூளை செயல்பாடுதான்னு இந்த பார்வை சொல்லுது. இது கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு எதிரா இருக்கணும் சொல்றாங்களா? நிச்சயமா. பைபிள் படி மனுஷன் ஒரு தடவை இறந்து அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பை சந்திக்கிறான். எப்ரேயர் 9:27 அப்படி இருக்குன்னு சுட்டி காட்டுறாங்க. மறுபிறவி இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, இந்து தத்துவஞானி நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனே கூட மறுபிறவி உண்டுங்கிறது இந்து மதத்துக்கும் இல்லைங்கிறது கிறிஸ்தவத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடுன்னு சொன்னதை இந்த ஆதாரம் கோட் பண்ணுது. ஓஹோ. அதனால மறுபிறவி, கர்மா போன்ற கோட்பாடுகளே கிறிஸ்தவ பார்வைக்கு ஏத்துக்க முடியாததுன்னு சொல்றாங்க. ஆஹா. ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த மூல ஆதாரம் யோகானந்தரோட கிரியா யோகா, அது சம்பந்தமான போதனைகளை ஒரு எப்படி சொல்றது, தவறான தர்க்கம், அனுமானங்கள் மேல கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக ஏமாற்று வேலை மாதிரி பாக்குது. கரெக்ட். இது கர்மா, மறுபிறவி, ஆளுமை இல்லாத கடவுளுங்கிற இந்துத்துவ உலக பார்வையை கொண்டு வருதுன்னும் அது கிறிஸ்தவ கோட்பாடுகளோட நேரடியா மோதுதுன்னும். ஆமா, அதனால இந்த போதனைகளை விட்டுட்டு கிறிஸ்துவை தேடணும்னு இந்த ஆதாரம் அவங்க பார்வையை முன்வைக்குது. சரி. சுருக்கமா சொன்னா, இந்த கிறிஸ்தவ பார்வைப்படி யோகானந்தரோட அமைப்பு, குறிப்பா கிரியா யோகா, தர்க்க ரீதியாவும் உண்மை அடிப்படையிலையும் தத்துவ ரீதியாவும் பல தப்புகள் கொண்டிருக்கு. கிறிஸ்தவ கோட்பாடுகள்ல இருந்து அது ரொம்பவே வேற மாதிரி இருக்கு. அதனாலதான் யோகானந்தரோட போதனைகளை நிராகரிக்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஆமா, அதுதான் உங்க நிலைப்பாடு.
இந்த அலசல் உங்களுக்கு சில புதிய யோசனைகளை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். இந்த ஆதாரம் சொல்ற வாதங்களை கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். தியானம் மாதிரி தனிப்பட்ட அனுபவங்களுக்கும் பரம்பொருள் அல்லது ஒரு புறநிலை உண்மைன்னு சொல்லப்படுற விஷயத்துக்கும் இடையில இருக்கிறதா சொல்லப்படுற தொடர்ப ஒருத்தர் எப்படி மதிப்பிடுறது? ஆமா, அது வெறும் மூளை ரசாயன மாற்றம் தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.